வார சண்டே சமையல் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே பசங்க கிட்ட வந்து இன்றைக்கி என்ன சமைக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிருந்தேன். என்னோட பெரிய பொண்ணு வந்து அம்மா பிரியாணி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டா. சரி சிக்கன் பிரியாணி வேணுமா மட்டன் பிரியாணி வேணுமா அப்படின்னு நான் கேட்க, ஏதோ ஒரு பிரியாணிமா ஆனால் பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னால் கறிக்கு வாங்கலான்னு கடைக்கு போயிருந்தேன். ரேஷன் கடையில் கூட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் போல இருக்குது. அவ்வளோ கூட்டம் ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி இன்றைக்கி வந்து காடை பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடை வாங்கிட்டு வந்தேன். சீரக சம்பா ரைஸில் தான் வந்து குக்கரில் காடை பிரியாணி செஞ்சுருந்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. நல்லா புலப்புலன்னு உதிரியாக. இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து எனக்கு ஒரு மாஸ்டர் பிரியாணி மாஸ்டர் சொன்னார். அதே மாதிரி செஞ்சு பார்க்கலான்னு செஞ்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சுமா அந்த கத்திரிக்காய் கிரேவி மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனியன் ரைத்தால் வந்து வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட், கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, தயிர் நிறைய போட்டு ஆனியன் ரைத்தா செஞ்சுருக்கேன். என்னடா இவ்வளோ ஆனியன் ரைத்தான்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் வந்து அடித்து பிடிச்சி இதை காலி பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி சைடிஷ்க்கு வந்து சிக்கன் லாலிபாப் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்து நல்லா மசாலாலாம் போட்டு ஊற வச்சு ஃப்ரை பண்ணாங்க. அழகுக்கு அழகு சேர்க்குற விதமாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி வச்சதும் பிள்ளைங்க வந்து அழகாக இதில் சில்வர் ஃபாயிலாக ரேப் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க. கடைக்கு சிக்கன் வாங்க போகும்போது என்னோடய சின்ன பொண்ணு வந்து எனக்கு கொஞ்சம் போன்லெஸ் சிக்கன் வாங்குவாங்கம்மா, நான் புதுசாக ஒரு ரெசிபி செய்ய போகிறேன்னு சொன்னால். சமையலில் இவ்வளோ ஆர்வம் இருக்கே, அதனால் அவள் கேட்ட மாதிரி அவளுக்கு வந்து போன்லெஸ் சிக்கனும் கொஞ்சம் வாங்கி வந்து கொடுத்தாங்க. இது என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கொரியன் கோச்சுசாங் சாசேஜ் சிக்கனாக சூப்பராக இருந்துச்சு. புதுசாக என்னென்னமோ ஃபோனில் பார்த்து செஞ்சுருந்தாங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே சமையல். இந்த சண்டே சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட வீடியோ சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.